அனைவருக்கும் வணக்கம். ஓம் குருவே சரணம். குருவின் திருவடிகள் சரணம். இன்றைக்கி முக்கியமாக நான் பேச எடுத்துக்கிற தலைப்பு என்னென்னா, இன்றைக்கி குழந்தைகளுக்கெல்லாம் 10th +2 முடித்தவங்களாம் அடுத்த கேரியர் எது எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ட்ரெண்டிங் தான் இப்போ போயிட்டுருக்கு. அப்போ குழந்தைகளுக்கு எந்த விதமான படிப்பு எடுத்து கொடுத்தா அவங்களுக்கு வளர்ச்சியை முன்னேறுவாங்க, அவங்களுக்கு எந்த தொழில் சக்ஸஸ் ஆகும், இல்லை வேலைக்கு போவாங்களா, இல்லை சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகத்தில் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஜோதிடராக இருந்து அந்த குழந்தைகளுக்கு பகுத்தாஞ்சு சொல்லும்போது என்னென்னா அந்த குழந்தைகள் நல்ல வாழ்க்கையில் டெவலப்மெண்ட் அடைவாங்க. அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் எடுத்து ஒரு குழந்தையோட ஜாதகத்தில் பார்க்கும்போது 6ஆம் அதிபதி வலுவாக இருந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக வேலைக்கு தான் போவாங்க. இதே சொந்த தொழில் அப்படின்னு சொல்லி சொன்னால் முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழிலா, இல்லை ஏஜென்சின்னு அடிப்படையில் எடுத்து செய்கிறாங்களா, ஃப்ரீலான்சிங் அந்த மாதிரி செய்கிறாங்களா அப்படிங்கிறது என்னென்னா, முதலீடு போட்டு பண்ணுறது அப்படின்னா 4ஆம் அதிபதி சுப கிரகத்தோடு இருக்கணும், குருவோடு இருக்கணும். அடுத்து வரக்கூடிய அவங்களோட கரியர் வரக்கூடிய அந்த 21 வயசுக்கு மேலே வரும்போது என்ன நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய திசா புத்திகள் இருக்கும்போது அந்த குழந்தைங்க முதலீடு போட்டு செய்யும்போது சக்ஸஸ் பண்ணுவாங்க. இதே என்னென்னா 4ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருந்து ஆனால் 10ஆம் அதிபதி வலு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன முதலீடு இல்லாத தொழில்கள் அவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக எடுத்து சொல்ல முடியும். அதே மாதிரி என்னென்னா, இப்போது எந்தெந்த கிரக இணைவுகள் எந்தெந்த மாதிரியான தொழில் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடத்துலையோ 6ஆம் இடத்துலையோ 10ஆம் அதிபதியோடையோ சூரியன் திசையோ இல்லை அவங்களுக்கு 21 வயசு வரும்போது சூரியனுடைய திசா புத்திகள் வரும்போது என்னென்ன மாதிரியான அமைப்பு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சூரியன் உச்சமாக ராசி கட்டத்துலேயும் அம்ச கட்டத்தில் இருந்தாலோ இல்லை தசாம்சத்தில் பார்க்கும்போது சூரியன் வலுவாக இருந்தாலோ கண்டிப்பாக அவங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்குவாங்க. அப்போ கவர்மெண்ட் ஜாப்பு, மெடிக்கல் ரிலேட்டட் தொடர்புடைய ஜாப்பு, MBA HR தொடர்புடையது. 2வது UPSC எக்ஸாம் இப்போ கேட்குறாங்க, பிள்ளை கலெக்டர் படிக்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கிரக இணைவுகளை வச்சு நம்ம எடுக்கலாம். UPSC எக்ஸாமு. 2வது கார்ப்பரேட் லீடர்ஷிப் MBA தொடர்புடைய படிப்பு படித்து அதில் என்னென்னா கார்ப்பரேட்டில் ஒரு HR தொடர்புடைய வேலைகள்லாம் அந்த குழந்தை சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லலாம். அடுத்து சந்திரன் தொடர்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பப்ளிக் கனெக்ஷன் சார்ந்த சர்வீஸ் ஓரியன்ட் தொழில் எல்லாமே ஒத்து வரும். ஹோட்டலு, நர்சிங்கு, மேனேஜ்மெண்ட்டு, கேட்ரிங்கு, சைக்காலஜி, 2வது ஃப்ரூட் ஸ்டால் சம்மந்தப்பட்டது, ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு, இதெல்லாமே அந்த குழந்தைகளுக்கு தொழிலை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்து செவ்வாய், சிவில் சார்ந்த அனைத்து தொழிலுமே, சிவில் அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கலாம், பில்டிங் மெட்டீரியல் சார்ந்தும் எடுத்துக்கலாம். அடுத்து என்னென்னா மெக்கானிக் சம்மந்தப்பட்டது. 2வது ஃபயர் தொடர்புடைய படிப்புகள், சேஃப்டி. இப்போ எல்லா ஆஃபீஸ்லேயுமே எல்லா கம்பெனிலையுமே இப்போ சேஃப்டி ஆஃபீஸர் தேவைப்படுறாங்க. அப்போ இந்த செவ்வாய் அப்படிங்கிறவங்க வலுவாக இருந்தால் சேஃப்டி ஆஃபீஸர் தொடர்புடைய ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் படித்து அதில் அந்த குழந்தைகளை ஜெயிக்க வைக்க முடியும். அதே மாதிரி டிஃபென்ஸ் ட்ரைனிங்கு, போலீஸ், ரியல் எஸ்டேட்டு, பில்டிங் மெட்டீரியல் சார்ந்தது எல்லாமே சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு. அடுத்து புதன் அப்படின்னாலே இன்றைக்கி என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, அடுத்து டேட்டா அனாலிஸு, அக்கௌண்டன்ட்டு, ஆடிட்டிங்கு, அனிமேஷனு, கிராஃபிக் டிசைனிங் சார்ந்தது, பிரிண்டிங் தொடர்புடைய அனைத்து தொழிலுமே, டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட தொடர்புடைய அனைத்து தொழிலுமே ஒத்துப்போகக்கூடிய அமைப்பு கொடுத்துருது. அடுத்து குரு. அப்போ குரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்னா அறநிலையத்துறை, ஆன்மீகம் சார்ந்தது, அஸ்ட்ராலஜி, கன்சல்டன்ட்டு, டீச்சர். 2வது ஃபினான்ஸு, சட்டத்துறை சார்ந்த தொழிலும் ஒத்துப்போகக்கூடிய அமைப்பு கொடுத்துருது. அடுத்து சுக்கிரன் அப்படிங்கும்போது என்னென்னா பியூட்டி பார்லர் சம்மந்தப்பட்டது, ஃபேஷன் டிசைனிங் சம்மந்தப்பட்டது, ஆர்கிடெக்சர் சம்மந்தப்பட்டது. இந்த செவ்வாய் சுக்கிரன் நினைவு இருந்தாலே நம்ம ஆர்கிடெக்சர் தொடர்புடைய தொழில் ஒத்து வரும். சினிமா, பிரைடல் ஜுவல்லரி, இன்றைக்கி குழந்தைகளுமே பார்க்கும்போது பெண் குழந்தைகள் அதிகமாக பிரைடல் ஜுவல்லரி, மேக்கப் தொடர்புடைய படிப்புகள் படிக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்னென்னா இவங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு 6ஆம் இடத்துலேருந்து இப்போ இந்த கலர்ஸ் மாதிரியான மாடர்ன் பியூட்டி பார்லர் சம்மந்தப்பட்டதில் குழந்தைங்க நிறையா பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறாங்க. அடுத்தது சனி பகவான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி தொடர்புடைய அனைத்து தொழிலுமே ஒத்து போகுது. அதே மாதிரி லாஜிஸ்டிக்கு, எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு, லாஜிஸ்டிக்கு சார்ந்த ஆஃபீஸ் வைக்கிறது, டிரான்ஸ்போர்ட்டிங் தொடர்புடைய ஆஃபீஸ் பண்ணுறது, இதெல்லாமே அவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுத்துருது. 2வது ரீமோல்டிங் பிஸ்னஸும் அவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுத்துருது அப்படிங்கிற எடுத்துக்கலாம். அடுத்து வரக்கூடிய 5 வருட காலத்துக்கு அப்புறம் வரக்கூடிய என்ன தொழில் நமக்கு சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராகு தான் அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துக்கு தலைவனாக இருப்பார். அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரியான தொழில் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் சக்ஸஸ் ஆவாங்க அப்படின்னா மாடர்ன் டெக்னாலஜி தொடர்புடைய AI, சைபர் செக்யூரிட்டி, VFX, அனிமேஷனு, ட்ரேடிங்கு, அதே மாதிரி ஹீலிங் தொடர்புடையது. அதே மாதிரி புதனும் சுக்கரனும் சேர்ந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டிஜிட்டல் டிசைனு. அதே மாதிரி என்னென்னா ராகு புதனும் சேர்ந்து உட்காந்துச்சுன்னா AI, டிஜிட்டல்னா IT ஸ்டார்ட் அப் கம்பெனியெல்லாம் ஆரம்பிச்சுக்கிறது, டேட்டா சயின்ஸு,
இதெல்லாமே வந்து அடுத்து வரக்கூடிய 5 வருஷமும் ராகுவனுடைய காலமாக இருக்கக்கூடிய நம்ம பார்க்க வந்துட்டு இருக்கிறனாலே அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் குழந்தைகள் எந்த மாதிரியான ஒரு நாலேஜ் உள்ள படிப்புகள் எடுத்துக்கலாம்னா ராகு தொடர்புடைய டிஜிட்டல் வேர்ல்டு இதுதான் நீ அடுத்து வரக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி என்னென்னா ஆன்லைன் பிஸ்னஸ் நல்லா இருக்குது. அதே மாதிரி பாரம்பரிய இயற்கை உணவுமே அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் வரக்கூடிய அமைப்பாக இருக்குது. அதே மாதிரி பியூட்டி பார்லர் தொடர்புடையது, பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்டது, ஃபேஷன் டிசைனிங் சார்ந்தது, இது எல்லாமே அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் டெவலப்மெண்ட் வரக்கூடிய தொழிலாக இருக்குது. அப்போது ஒரு ஜாதகத்தில் ஸ்ட்ராங் பிளானட் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எப்படி அதிக பாகை வாங்கின கிரகம் எது இருக்குது, அதே மாதிரி என்னென்னா அடுத்து வரக்கூடிய திசைகள் யோக திசைகளாக இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து குழந்தையை படிக்க வைக்கும்போது அந்த குழந்தை தெளிவான சிறப்பான வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத நம்ம இதில் இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கருத்தரங்கத்தில் பேச வாய்ப்பளித்த குபேர கலச அறக்கட்டளை நிறுவனத்திற்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இப்போ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு விஷயம்னா தொழில் ரீதியான கேள்விகள் நிறைய பேருக்கு கேட்டு வர விஷயமும், அதே மாதிரி குழந்தைங்கள மேனேஜ் பண்ணுறது பெரிய விஷயம், அந்த குழந்தைங்க படிக்க வைக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு மட்டும் பெரிய பெரிய விஷயம். அந்த டாபிக் மிக அற்புதமாக பேசிய மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு பொன்னாடை போட்ட லட்சுமி அம்மா அவர்களை வருக வருக நான் வரவேற்கிறோம்.